நமஸ்காரம். சமீப காலமாக, ஏன் சில ஆண்டுகளாக என்றும் சொல்லலாம், வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கும் அங்கிருந்து நம்முடைய குழந்தைகளை பாரதத்துக்கு அனுப்பி, முக்கியமாய் அடியனுக்கு தெரிந்தது தமிழகத்தை பற்றி, அதை பற்றி சொல்லுகிறேன். இங்கு அனுப்பி அவர்கள் வேத கல்வி, சம்பிரதாய கல்வி இதெல்லாம் படிக்கட்டும். நம்முடைய தலைமுறையில் தான் படிக்காமல் போய்விட்டோம். நிறைய ஆங்கில படிப்பு படித்தனர், நல்ல உத்தியோகத்திலும் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுடைய தகப்பனாரோ அல்லது தாத்தாவோ இதேபோல் சம்பிரதாய கல்வியே பயின்று அதிலே இருந்திருப்பார். அடுத்த தலைமுறை விட்டு போயிருக்கும், அதற்கு அடுத்த தலைமுறை வெளிநாட்டுக்கு போய் விட்டு போயிருக்கலாம். இப்போது அவர்களுக்கு இல்லை, நம்முடைய குழந்தைகளாவது திரும்ப போய் படிக்கட்டும் என்கிற ஆசை வருகிறது. வரவேற்க வேண்டிய ஆசை. எதனால் அது ஏற்பட்டிருக்கும்? 2-3 காரணங்கள் இருக்கும். ஒன்று, உள்ளூர கனன்று கொண்டிருக்கும் விருப்பம். நாமே படித்திருக்க வேண்டும். பாரதத்தில் ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் குறைந்து காணப்பட்டபடியால் வெளிநாடு தேடி வந்தோம், நம் குழந்தைகள் படிக்கட்டும். அது பகவானுக்கும் பிரியமாக இருக்கும், நம்முடைய மூதாதையர்களுக்கும் ரொம்ப பிடித்தமாக இருக்கும். அதனால் செய்யலாம். இந்த எண்ணம் இருக்கலாம், பாராட்டத்தக்க எண்ணம். அடுத்து, பாரதத்திலேயே ஆப்பர்ச்சுனிட்டிகள் வளர்ந்து தங்களாலேயே திரும்ப வர முடியலாம், இங்கேயே வேலை கிடைக்கலாம். சரி, நாமும் திரும்ப வேண்டும், குழந்தைகள் போய் படிக்கும் வேளை அந்த வாய்ப்பு நமக்கும் கிடைக்கட்டும் என்றும் நினைக்கலாம். அத்தோடு வெளிநாடுகளில் பார்த்தாலும் ஆங்காங்கு சில சண்டை பூசல்கள், இந்த நாட்டிலிருந்து கிளம்ப வேண்டி இருக்கிறது. ஆங்காங்கு இருப்பவர்களுக்கு, அந்த நாட்டவர்களுக்கு முதல் வாய்ப்பு தர வேண்டும் என்கிற கோஷம் வலுத்து வருகிறது. எப்படியும் நம் நாட்டிலும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்தான், வெளிநாட்டிலையும் குறைந்து வருகிறது. நமக்கு நம்முடைய கல்வியை கற்க வேண்டும். இப்படி பல முனைகளிலும் ஒரு உந்துதல், ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அதனால் சரி, படிக்கட்டுமே என்று விருப்பப்பட்டு தொடங்குகிறார்கள். இந்த கோணத்தில் இன்னும் பலரும் சிந்திக்கலாம். அது என்ன, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதில்லையே. இல்லை, நம்ம குழந்தைகள் வயசான பிற்பாடு அவர்கள் முடிவெடுத்துத்தானே ஊருக்கு போக வேண்டும். நாம் வந்து விட்டோம், அப்பா அம்மா நீங்கள் இங்கு இருந்தீர்களே, நாங்கள் மட்டும் பாரதத்திலா, ஏன் இங்கில்லை என்று அவர்கள் கேட்கலாமே. கேட்கலாமேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு வயது ஆன அப்புறம் தான் கேட்பார்கள். 7-8 வயதுக்கெல்லாம் கேட்க மாட்டார்கள். அது அப்படியே ஒன்றும் தவறாகவும் படாது. அவர்கள் வந்து படித்த பிற்பாடு கண்டிப்பா ஆத்ம ஞானம் வளர்ந்து அதனால் திருப்தி தான் படுவார்கள். நாம் 2 தலைமுறைக்கு இப்படி கல்வி கற்று லௌகிகத்தில் இருந்து விட்டு திடீரென்று குழந்தைகளை வைதிகத்தில் ஈடுபடுத்தினால் அவர்கள் என்ன நாளைக்கு நினைப்பார்களோ, அந்த கவலைப்பட வேண்டாம். பகவானிடத்தில் ஈடுபடுத்தினாலோ என்ன நினைப்பார்களோ என்று கவலைப்படலாமா? ஈடுபடுத்துவது பெருமானிடத்தில் தானே. அது யுக்தம், அது பிராப்தம். அதனால் ஒரு குறையும் வராது. அவர்களும் அதை பற்றி தவறாக நினைத்துக் கொள்ளவும் மாட்டார்கள். உள்ளிருக்கும் பகவான் தன்னை நோக்கி வந்தவனை ஆதரிக்கத்தான் செய்வார்.
இன்னும் உற்சாகம்தான் படுத்துவார். அதனால் இந்த கோணத்தில் யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் நன்கு சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அது விலகிவிடும். அத்தோடு பெற்றோரோடையும் தாத்தா பாட்டியோடையும் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. ஒருவேளை நீங்கள் அங்கு இருக்க முதலில் குழந்தைகள் போய் படிக்கட்டும்னு சொல்லும்போது தாத்தா பாட்டி இங்கு இருந்தால் அவர்கள் அருகே இருக்கலாமே, அதுவும் ஒரு வாய்ப்பு தானே. கண்டிப்பா குழந்தைகளுக்கு அது பிடித்திருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் ஓரளவு தனிமையில் பழகிவிட்டு அவரவர் வேகமாக வேலைக்கு செல்வார்கள். அதை தாண்டி ஒரு அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எல்லாம் கிடைக்கிறது. நிறைய பேரை பார்க்கிறோம், பேசுகிறோம், விளையாடுகிறோம். தாத்தா பாட்டியோடு இருக்கிறோம்னு சொல்லும்போது அவர்களுக்கு அது பிடிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் சரி, ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் நம் குழந்தைகள் வளர்கிறார்கள். தாத்தா பாட்டியில் இருப்பதை காட்டில் என்ன இருக்க போகிறது? அதுதானே ஒரு கதகதப்பான அரவணைப்பு. அதனாலேயும் முடிவெடுக்கலாம். இப்படி பலதும். என்னவோ இது ஒரு வெல்கம் ட்ரெண்ட், அதற்காக சொல்ல வந்தேன். இது எப்படி ஆகுமோ என்று கவலையப்பட வேண்டாம். ஈடுபட போவது பெருமானை பற்றிய படிப்பில், அவனை பற்றிய ஞானத்தில், வித்தியில். அப்படி இருக்கும்போது அது சிறப்பாகத்தான் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.